பன்னீர்செல்வத்திற்கு தேடி வந்த நல்ல செய்தி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒருங்கிணையும் என்ற முழுமையான நம்பிக்கை இருப்பதாகவும், செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டது நிச்சயம் கண்டிக்கத்தக்கது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொண்டு வருகிறார். நிச்சயமாக அது அவரது பதவியையும் அவரது ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையையும் முடிவிற்கு கொண்டு வரும். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் அரசியல் கட்ட நகர்வை அடுத்த கட்டத்திற்கு ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் ஒருங்கிணைந்து அதிமுகவின் நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒற்றுமையாக செயல்படக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு அணியை உருவாக்கிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச்செயலாளர் பதவி பறிபோகிவிடும். பொதுக்குழுவில் எடப்பாடிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றப்பட்டால் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விலகுவார். அதிமுகவை மீண்டும் ஓபிஎஸ் அணியினர்கள் கைப்பற்றுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்தது போதும். இனியும் எடப்பாடி பழனிசாமியே நம்பியிருக்க வேண்டாம் என்று சில மாவட்ட செயலாளர்கள் முன்வந்துவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதரவுகளும் ஒருங்கிணைந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய வகையில் அமைந்துவிட்டால் இனிதான் அரசியல் ஆட்டம் ஓபிஎஸ்ஸிற்கு நல்ல செய்தியாக அமையும் என்ற தகவலையும் நம்மால் கூற முடியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், எடப்பாடி மட்டும்தான் இதற்கு தடையாக இருப்பதாகவும், அவரை மட்டும் மாற்றிவிட்டு மற்ற அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைந்து அதிமுகவை வலுவான கட்டமைப்புடன் புத்துணர்ச்சியுடன் தேர்தலை சந்திக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை என்று ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக செங்கோட்டையனும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் ஓபிஎஸ்ஸிற்கு தேடி வந்த நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. இத்தனை வருடங்களாக காத்து கொண்டிருந்ததற்கு சட்டசபை தேர்தல்தான் முழுமையான ஒட்டுமொத்த வெற்றியையும் தேடித்தரும் என்றும், எடப்பாடியை நீக்குவதற்கும் அவரது பதவியை பறிப்பதற்கும் பொதுக்குழுவில் மாவட்ட செயலாளர்கள் எதிராக செயல்படுவதற்கான வேலையை ஓபிஎஸ்ஸின் அணியினர்கள் செய்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுக சிறப்பாக எடப்பாடி செயல்பட்டு கொண்டு வருகிறாரா அல்லது ஓபிஎஸ்ஐ செயல்பட்டுமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.